ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்படி படிச்சுட்ருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் அனுஷ்யா விலாக்ஸ். ஸ்டடி விலாக் போட்டு ஆல்மோஸ்ட் 2 மந்த் ஆக போகுது. லாஸ்ட்டாக நான் வந்து February 1st வீக் ஸ்டடி விலாக் போட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சரியாக படிக்கல. நடுவில் ஒரு 2 to 3 டேஸ் படிச்சிருப்பேன். ஆனால் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக சாட்டிஸ்ஃபைடாக படிக்கலை. அதனால தான் விலாகும் போடுறதில்ல. எனக்கு எப்படின்னா, இந்த டேக்குள்ளார இது ஃபுல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு இதை படிச்சிட்டோன்னு சொல்லிட்டு நமக்கு போடணும் விலாகில், அப்படி தான் இருக்கும். சும்மா வந்து இதை நான் படிச்சுட்டேன் அப்படின்லாம் போட மாட்டேன். நான் படிக்கும்போது ஃபுல்லாக அந்த டாபிக் எனக்கு என்ன படிக்கணுமோ அது வந்து படித்து முடிச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 பேஜ் திருப்புற மாதிரி தான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை. February 1st வீக்குக்கு அப்புறம் நிறைய பர்சனல் ஒர்க்கு, ஹெல்த் இஷ்யூஸ் எனக்கு இல்லை, ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு, என்னோடய ஃபேமிலி மெம்பருக்கு ஹெல்த் இஷ்யூஸ், அவங்கள நான் டேக் கேர் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்ததுனால என்னால் சரியாக படிக்க முடியல. இன்றைக்கி வரைக்குமே என்னால் கன்சிஸ்டண்ட்டாக படிக்க முடியல. நம்ம வேல்யூ ஆஃப் டைம் பற்றி தான் முக்கியமாக பார்க்க போகிறோம். நமக்கு ஆனுவல் பிளானர் வரும்போது நம்ம நினச்சிருப்போம் 1 இயர் இருக்குது, நல்லா படிக்கலான்னு நினச்சிருப்போம். அப்புறம் வந்து 1 இயர் தானே இருக்குது, ஸ்லோவாக படிக்கலாம், நம்ம தான் ஆல்மோஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோமே, அவுட் சோர்ஸ் மட்டும்தான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்லோவாக படிச்சுக்கலாம் அப்படின்லாம் நினச்சிட்ருப்போம். பட் டைம் இப்படிலாம் மாறுது பாருங்கள். நம்ம ஸ்லோவாக படிக்கலாம்னு நினைக்கும் போது இப்போ ஒரு 3 மந்த் அப்படியே முடிஞ்சு போயிடுச்சு. எப்படி 3 மாதம் போச்சுன்னே தெரியல. அந்தளவுக்கு இருக்குது. நிறைய ப்ராப்ளம்ஸ் எங்கேருந்து தான் வரணுன்னே தெரியாது. நம்மளை தேடி தேடி வந்து உட்காந்துக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து நான் ஃபஸ்ட்லாம் படிக்கும்போது ஓகே, இப்போ தான் 1 இயர் இருக்குல்ல, பொறுமையாக படிச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம நைட் ஸ்டடிலாம், ஃபுல் நைட் ஸ்டடி இதெல்லாம் பண்ண வேணாம். நான் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கும் போது அவ்வளோ ஃபயராக படிச்சுட்டு இருந்தேன். 12 மணி வரைக்கும் படிக்கிறது, 1 மணி வரைக்கும் படிக்கிறது, அப்படிலாம் படித்து நான் வந்து கண்டிப்பாக வேலை வாங்கிடுவேன்ற நம்பிக்கையில் இந்த ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அப்படி இருந்தேன் நான். இப்போ வந்து ஓகே, நம்ம சிலபஸ் தான் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோமே, பொறுமையாக படிச்சுக்கலாம், நைட் ஸ்டடிலாம் வேண்டாம்னு சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக படிக்க இந்த மாதிரி டைம் எல்லாமே நிறைய வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 3 மந்த் அப்படியே போயிடுச்சு. ஸோ யாராக இருந்தாலுமே, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும், ஃபுல்லாக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாலுமே சரி, இந்த மாதிரி யோசிக்காதீங்க இத்தனை மந்த் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு ப்ராப்ளம்ஸ் எப்போ வரும், எந்த மாதிரி நம்மளோட சுச்சுவேஷன்ஸ் மாறும்னு தெரியவே தெரியாததுனால படிக்கும்போதே கரெக்டாக படிச்சுக்கணும். ஒவ்வொரு நாளையுமே வந்து இந்த நாள் லாஸ்ட்டு நாளுன்ற மாதிரி படிச்சுக்கணும். அதை வந்து நான் வந்து இப்போ தான் ரியலைஸ் பண்ணேன். இந்த சந்தோஷ்மணி அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் எப்போ போடுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, இது வரைக்கும் வந்து நம்மளாம் ஒரு ஷெட்யூல் போட்டு ஓரளவுக்கு படித்து வச்சுருக்கோம். அவுட் சோர்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஒரு ஷெட்யூல் ப்ராப்பராக கொடுத்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி படிக்கலாம்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஷெட்யூலுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி அவங்க ஒரு ஷெட்யூலும் போட்டுட்டாங்க. பட் என்னால் வந்து ஜாயின் பண்ண முடியல. ஏன்னா நான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஜாயின் பண்ணாலும் என்னால் அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்னுடைய ஓன் ஷெட்யூலே பேஸ் பண்ணி அப்படியே படிச்சுட்டு போக வேண்டியது தான். இன்னும் குரூப் 1 எழுதுகிற மாதிரியாக இருந்தால் தமிழரசு மேகசைன் இருக்குது, திட்டம் மேகசைன் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அவுட் சோர்ஸ் இருக்குது, நிறையா படிக்கணும். ஸோ நான் அவுட் சோர்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணிக்கிட்டே வரேன். இந்த மாதிரி தமிழில் எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டே வரேன். ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்ச நாள் கேப் விட்டாலே நமக்கு என்ன வந்துடுதுன்னா, நம்ம ஏன் படிக்கணும், இதில் படித்து மட்டும் என்ன ஆக போகுது, இதில் படித்து தான் பெரிய ஆள் ஆக போகிறோமா, நம்ம பிஸ்னஸ் பண்ணலாமா, வேறு ஒரு வேலைக்கு போகலாமா அப்படின்னு மல்டிபிள் தாட்ஸ் வேறு எதுவும் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது எனக்கு. யாருக்காக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டாலே அந்த புக்கு எடுத்து திரும்ப படிக்கவே முடியாது. அந்தளவுக்கு பயங்கரமான தாட்ஸ் ஓடிட்டுருக்கு. நம்ம ஒரு இந்த கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சின்னா வேறு எங்கேயாவது போய் ஒர்க் பண்ணிவிட்டு குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க, அதுக்கு பதில் பிஸ்னஸ் பண்ணலாம், அதுக்கு பதில் ஒரு டீச்சிங் ஜாப் போகலாம், நிறைய தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து புக்கை வந்து விட்டுறாதீங்க. எந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் படிங்க. நானும் அந்த மாதிரி தான் யோசித்து டக்குன்னு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதே ஒரு 2 டேஸ் பாலிட்டி புக்கு எடுத்துகிட்டு போயிட்டு படிச்சுட்டு இருந்தேன் ஒரு 2 டேஸ். அதுக்கப்புறம் என்னால் படிக்க முடியல. ஸோ கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். நம்ம கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் நம்மளுடைய மைண்ட் வந்து அப்செட் ஆகி அந்த படிக்கிறதே விட்டுடும்.
ஸோ இந்த மாதிரி யாரும் ஆகாமல் உங்களுடைய டைமுக்கு வேல்யூ கொடுத்து படிச்சுட்டே இருங்க. நானும் இனிமேல் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறத விட கொஞ்சம் விட்டதை வந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்களும் உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸை டிலே பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.